இது வந்து ஒரு ஃபுல் லென்த் ஃபீச்சர் ஃபிலிமுக்கான அருமையான ஸ்டோரி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி, காமெடியாக கொண்டு போகலாம், சென்டிமெண்ட் அண்ட் ஃபீல் குட் ஐட்டமாக கொண்டுட்டு போகலாம். அதுக்கான எல்லா அம்சமும் உள்ள ஒரு கதை தான். இப்போ அதை எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபுல் அந்த கதையை செட் பண்ணுறதுக்கான இதெல்லாம் வந்துடுது. அவங்க இந்த வந்து செண்பகங்கிற இந்த பொண்ணு யார், இவ ஏன் கொரியா போக ஆசைப்படுறா, அந்த கொரியா போகிறதுக்கான சூழ்நிலையெல்லாம் எப்படி அமையுது, எப்படி போய் கொரியாவில் இறங்குறா, இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் ஆஃபில் வருது. இந்த செண்பவளம் அப்படிங்கிற அரசி கன்னியாகுமரியிலிருந்து கொரியா போன கதை நம்மள பல பேருக்கு தெரியும், பல பேருக்கு தெரியாது. அந்த கதையை வந்து ப்ராப்பராக ஸ்டார்டிங்கில் சொல்கிறாங்க, ஆனால் ப்ராப்பராக சொல்லலைங்கிறது என்னோட கருத்து. கொஞ்சம் தெளிவாக அந்த கதையை சொல்லியிருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கதையில் இன்ஸ்பயர் ஆகி இவன் வந்து கொரியா போகணும்னு நினைக்கிறா. இப்போ ஸ்டார்டிங்கில் இந்த மலை கிராமத்தில் இருக்கிற பொண்ணை காமிக்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து கொரியாவிலேருந்து 4 கொரியன்ஸ் வந்து இந்த பொண்ணை பார்க்குறதுக்காக கிளம்பி தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. ஏன் இந்த 4 கொரியன் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க அப்படிங்கிறது பேக் ஸ்டோரியாக இந்த கதை வந்து விரிவடையுது. இங்கே வந்து அவன் வந்து ஒரு மலை கிராமத்தில் ஒரு சின்ன ஃபேமிலி, அப்பா அம்மா பொண்ணு. அப்பா வந்து ஹோட்டல் நடத்திட்டு இருக்காரு, அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் இருக்காங்க. இவங்க வந்து ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க, ஃபேமிலிக்கு தெரியாது. அவனுக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனை, லைஃப் சரியாக செட்டில் ஆகாத ஆளாக இருக்கான். இவளுக்கு மேரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற பேச்சு வரும்போது அவங்க அப்பா இவன் லவ் பண்ணுற விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிய வந்து அவங்க அப்பா அதுக்கு வந்து அவன் பொறுப்பு இல்லாமல் இருக்கான், அதனால் அவன் பண்ணிக்க கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. இவங்க 2 பேரும் வெளியே வந்து கொரியாவுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது, நீங்கள் அதை படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்காங்க. தனியாக மட்டும் போய் சேர்றா இவன். படங்களோட பிரச்சனை என்னன்னா, கண்டென்ட் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஒன்று யோசிச்சிருவாங்க, ஒரு கண்டென்ட் பண்ணிடுவாங்க இந்த ஐடியா அப்படின்னு. அந்த ஐடியா நல்லாயிருக்கும், ஆனால் அந்த ஐடியாவை சுற்றி ஒரு ஸ்டோரியை ஃபார்ம் பண்ணணும் இல்லையா, அதில் மிஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் இதையும் நான் பார்க்குறேன். ஒரு தமிழ் பொண்ணு கொரியாவுக்கு போகிறதுக்கு எப்படி போகிறா, அங்கே போய் என்ன பண்ணுறாங்கிறது ஒரு கான்செப்ட், நல்ல கான்செப்ட். ஆனால் ஒரு 20-30 மினிட்ஸில் அந்த இதை ஃபுல்லாக சொல்லிடுறாங்க.